கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை கர்த்தரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா.
எல்லாரும் எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசலா. சோதர தேவனுக்கு மகிமையான ஒரு ஆராதனை. சோதர ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு நேரம், ஆண்டவர் நம்மளோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நேரம். சோதரம் பாடும்போது சோதர ஜனங்கள் தொடப்படுவாங்க, ஜெபிக்கும் போது ஜனங்கள் தொடப்படுவாங்க. ஆனா ஆராதனை மாத்திரம் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து நம்ம அதிசயம் பண்ணுகிறவர். பிள்ளைகள் வந்து ஆராதனை நடத்துவாங்க. பேசுறோம் எல்லாரும் ஆண்டோட சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், பேசுறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையா தேவனிடத்துல ஏசப்பா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? நம்ம ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளோட ஆவி இங்கதான் இருக்கும், ஆத்மா அதோட சிந்தனை மாத்திரம் வேற எங்கேயும் இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதான் இப்போ நம்ம சொல்றது. ஏன்னா நம்ம முழு மனதோடு கூட ஆண்டவரை தேடும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் தரிசனமாக நமக்கு வெளிப்படுவார், வார்த்தை மூலமா வெளிப்படுவார். அது நம்ம சிந்தனை சிந்தனை போகக்கூடாது. நம்ம யாரையும் ஒருவர் பார்க்காதீங்க, கண்களை திறக்காதீங்க. நீங்க வாய்களை திறந்த தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஆவி ஆத்மாவை தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, அதை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தையினால நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா, உங்க அபிஷேகத்தினால நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆவியினால நான் நிரப்பப்படணும் என்று நம்ம எல்லாரும் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, உங்க வாயை விரிவாய்க்கிற நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நாம் சொல்லும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரை இறங்கி வந்து இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர் தேவன் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார். ஏசப்பா உங்க அருகில் இருக்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோட கூட நாம் எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? விசுவாசத்தோட ஏசப்பா என் பக்கத்துல இருக்காரு, நான் என்ன சொல்லுவேன் எதிர்பார்த்து இருக்காரு. என் இருதயத்தின் பாரங்கள் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் வாயில் வார்த்தையின் படித்து ஆக கடவுள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்க வாயில திறந்து சொல்லும் பொழுதுதான், அறிக்கை கேட்ட பொழுதுதான் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செம்மையாக ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லுவோமா? வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியோ பாத்திரமாய் நீரங்க செய்தீரே. கேட்போமா? வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியோ
அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, அந்நிய பாஷையினால நிரப்புங்கப்பா என்று நாம் கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவோம் என்று நாம் இன்னைக்கு நிற்கிற கர்த்தரை கிருபைதான். ஆண்டவருடைய கிருபையில நாம இந்த இடத்துல நிற்க முடியாது. நாம் இந்த இடத்துல நிற்பதே கர்த்தருடைய கிருபைதான். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய இருதயம் விட்டு தூர போகக்கூடாதப்பா, உம்முடைய கிருபைப்படி நான் நடக்கணும்ப்பா. உம்முடைய கிருபை இல்லாம நான் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லாம நான் சிரிக்க முடியாது என்று நாம் தேவனிடத்துல சொல்லுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya.
நன்றி